ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபார்மிங் பார்த்து மாஸ்டர் ட்ரெயினிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்து ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒருத்தருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து நான் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி வந்து பிசியோட ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்டிங் பண்ணுவேன்னா. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால வந்து எனக்கு அதில் வந்து வாட்டர் மார்க் வருது. அதே மாதிரி வந்து கிளாரிட்டி வந்து ஃபுல்லாக வைக்க முடியல. ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால வந்து லிமிட்டடாக தான் ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் வந்து எனக்கு சொல்லுங்கள் சாஃப்ட்வேர் பிசிக்கு, அது இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. சரி, ஓகே, நான் இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி வீடியோ வந்து நான் போட்டதில்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்பை பற்றி பிசிக்கு. ஸோ நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மெத்தட் சொல்கிறேன். 2மே ஃப்ரீ, நல்லா குவாலிட்டியில் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் உங்கள் ஸ்க்ரீன்து. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிசி லேப்டாப்பில் வந்து ஒவ்வொரு ஒர்க் ரிலேட்டட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கேமிங் ரிலேட்டட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சில பேர் எஜுகேஷனல் வைஸ் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு யூஸ் இருக்குது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நம்ம பண்ணுறது. விண்டோஸோடது இது நம்ம ஆண்ட்ராய்டு எடுத்தோன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில். பட் விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட நிறைய ஆப்ஸ் இருக்குது, பட் நிறைய பெய்டு. ஸோ பெய்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த லோகோ வாட்டர் மார்க் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் காமிக்க போகிற இந்த 2 மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த வகையான வாட்டர் மார்க் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி நல்ல ரெசல்யூஷன் வச்சு வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வந்து நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்பில்டாக வந்து ஒரு ரெக்கார்டு இருக்குது. அது எப்படின்னா வந்து விண்டோஸ் +G அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேம் மோடு வந்து ஆக்சுவலாக ஆன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோ கேப்சர் எல்லாமே வந்து இன்பில்டாக வந்து விண்டோஸே கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்ம டெஸ்க்டாப்போ இல்லை ஃபைல் எக்ஸ்ப்ளோரோ வந்து நம்மளால் ரெக்கார்டிங் எதுவும் பண்ண முடியாது. கேம் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணால் கூட வந்து நம்மளால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். இன்பில்ட் ரெக்கார்டர் இது. ஸோ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா திரும்ப நான் விண்டோ கிளிக் பண்ணி G கொடுத்தேன் அப்படின்னா அதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்போ எனேபிளாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து என்னால் இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டை யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ண முடியும். இப்போ நான் ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல கிளாரிட்டியில் உங்கள் டிஸ்பிளே என்ன ரெசல்யூஷன் இருக்கோ அந்த ரெசல்யூஷன்லேயே வந்து நம்மளால் வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியும். எந்த வகையான லோகோவும் எதுவும் கிடையாது. சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் Windows 10, Windows 11 யூஸ் பண்ணிங்கனாலே வந்து இன்பில்டாக வந்து உங்களுக்கு விண்டோஸில் இருக்குது. பட் கேம்ஸு அப்புறம் அப்ளிகேஷன் இது மட்டும்தான் வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓவரால் விண்டோ ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதுக்கு அடுத்து நான் அதான் காமிக்கிறேன். பட் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் மூலிமா உள்ளே வந்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த வகையான சாஃப்ட்வேர் இல்லாமல் இந்த இன்பில்டு ரெக்கார்டிங் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எங்கே சேவாக இருக்கோ அங்கே உங்களுக்கு காமிக்கும். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து கேப்சர் அப்படின்னு அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த வீடியோஸ்லாம் ஸ்டோர் ஆகுது. கிளாரிட்டி நல்லா பக்காவாக இருக்குது. இதுதான் வந்து ஃப்ரீ மெத்தட். கன்ஃபார்ம் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃப்ரீயாக நல்ல குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போன சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா OBS ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நம்மளோட பிசி, லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து நல்லா குவாலிட்டியான இதில் டவுன்லோட் பண்ண முடியும். விண்டோஸ், மேக், லினக்ஸ் எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், செட்டப்பும் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. OBS ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து டிஸ்பிளே ரெக்கார்டிங் தான் பண்ண போகிறோம். நான் ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ணனால இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்க்ரீன் வருது. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ணி முடிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வராது. எம்டி பிளாக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். அதில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வீடியோ இது பண்ணுமா, பிக்சரு, இந்த வீடியோ அட்டாச்மெண்ட்டாக, லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து டிஸ்பிளே கேப்சர் பண்ணோம். அதனால் டிஸ்பிளே கேப்சர் அப்படின்னு சொல்லி அந்த கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பு, பிசியோட ஸ்க்ரீன் வந்து அந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். அப்புறம் வந்து கர்சர் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் செக் மார்க் இருக்கும். அந்த ரெசல்யூஷன் இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து
உங்களோட ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிரர் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து சின்ன ஸ்க்ரீன் இருந்தது, சப்போஸ் உங்கள் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ராக் பண்ணி பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக எனக்கு பெருசாக தான் இருந்தது, பட் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக இருந்தது ஸ்க்ரீன் அப்படின்னா பாக்கி இருக்கிற அந்த பிளாக் கலர் வந்து அப்படியே ரெக்கார்டிங் ஆயிரும். நம்ம ரெசல்யூஷனுக்கு வந்து ஃபுல்லாக தான் வைக்கணும் எப்போவுமே வீடியோ. ஸோ அதனால் சின்ன ஸ்க்ரீனாக இருந்ததுன்னா ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்கிருங்க. சரி, நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து செட்டிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு செட்டிங் ஓப்பன் ஆகும். இதில் வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இதில் என்ன ரெசல்யூஷனில் செட் பண்ணோமோ நம்ம ஸ்க்ரீன் என்ன ரெசல்யூஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஹையர் ரெசல்யூஷன். அப்புறம் வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வேணுமோ கூட வந்து இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ரெசல்யூஷன் மேக்ஸிமம் நம்ம டிஸ்பிளே என்ன இருக்கோ அவ்வளோ மேக்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபுல் ஹெச்டினா ஃபுல் ஹெச்டி வரைக்கும் மேக்ஸ் இருக்குது. 4K டிஸ்பிளே இருந்தது அப்படின்னா 4K வரைக்கும் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவுட்புட் போனோம் அப்படின்னா ஸ்ட்ரீமிங்கில் இருக்கும். நம்ம ஸ்ட்ரீமிங்கில் ரெக்கார்டிங்கில் போயிட்டு அவுட்புட் ரெசல்யூஷன் என்ன இருக்கோ, அப்புறம் வந்து என்ன ஃபார்மேட்ஸில் வேணும், எந்த இடத்துல அந்த வீடியோ சேவ் ஆகணும் அதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல டெஸ்டினேஷனில் ஃபோல்டரில் சேவ் ஆகணும், ஃபார்மேட் வந்து MOV, MKV, MP4 எல்லாமே இருக்குது, ஆடியோ ஃபார்மேட்ஸு. அப்புறம் வந்து என்கோடர் வந்து அதே மாதிரி இருக்கட்டும், எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், செட்டப் கம்ப்ளீட். ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்கும், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இருக்கும். நம்ம ரெக்கார்டிங் தான் பண்ண போகிறோம், அதனால் அந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும், கீழே டைமிங்கோட ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுறீங்களோ வந்து எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்கிறது எல்லாமே வந்து ரெக்கார்டிங் ஆயிரும். அதுக்கப்புறமா திரும்பவும் அதே ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி எந்த டெஸ்டினேஷனில் கொடுத்தோமோ அங்கே வந்து வீடியோ வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு எப்படி இருக்குது கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம என்ன வீடியோட ரெசல்யூஷன், நம்ம டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் என்ன இருக்கோ அதே ரெசல்யூஷனில் செம்ம க்ளீனாக ஃப்ரீயாக வித்தவுட் எனி வாட்டர்மார்க் நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி OBS ஸ்டூடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். இதுவே நம்ம விண்டோஸில் எடுத்தோன்னா வந்து விண்டோஸில் வந்து நமக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் கூடலாம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது, அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியும். பட் இதில் ஓவராலாக மொத்த விண்டோஸ் ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியுது. அது ப்ரௌசராக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் ஃப்ரீயாக வித்தவுட் வாட்டர்மார்க் நல்ல கிளாரிட்டியில் ரெக்கார்டிங் பண்ண முடியுது. இது ரெண்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன். ஒன்று டிஃபால்ட்டாக நமக்கு விண்டோஸ்லேயே இருக்குது, Windows 10, Windows 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து கேம் மோட்லேயே வந்து நம்ம ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா டெஸ்க்டாப்பு இல்லைனா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்மளால் ரெக்கார்டிங் எதுவும் பண்ண முடியாது. லைக் ப்ரௌசரோ இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்பில்டாக நம்ம விண்டோஸில் இருக்கிற ரெக்கார்டிங் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன். இல்லை கம்ப்ளீட்டாக எனக்கு விண்டோஸ் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வேணும், விண்டோ எக்ஸ்ப்ளோரர் டெஸ்க்டாப் ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா வந்து இந்த OBS ஸ்டூடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செம்ம கிளியராக ஃப்ரீயாக நீங்கள் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணலாம். இதுக்கு டைம் லிமிட்டும் எதுவும் கிடையாது, வாட்டர்மார்க்கும் எதுவும் கிடையாது. நம்ம ஆனால் என்ன அப்படின்னா வந்து நம்ம டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் என்ன இருக்கோ அந்த ரெசல்யூஷன் தான் வந்து மேக்ஸிமமாக நம்ம வச்சு OBS ஸ்டூடியோவில் வந்து நம்ம ரெக்கார்டிங் எதுவும் பண்ண முடியும். இப்போ இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டி, இதுவே என்னோட லேப்டாப் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 720p HD குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வேறு லேப்டாப்பில் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெசல்யூஷனுக்கு மட்டும்தான் என்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும் 720ல். இதுவே நான் ஃபுல் ஹெச்டி இந்த மானிட்டர் வந்து HDMIயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதே சாஃப்ட்வேர் திரும்ப நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி வரைக்கும் வந்து என்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ உங்களோட டிஸ்பிளே என்ன ரெசல்யூஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம அந்த ரெசல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த 2 மெத்தட் தான் ஃப்ரீ அண்ட் பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேலே லைக் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்பை பற்றி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் அவங்க வாட்ஸ்அப் மூலம் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை அப்பப்போ பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.